தென்காசி மாவட்டம் மேக்கரை பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் 2 இடங்களில் கூண்டு வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் உள்ளார். ராஜன், முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். ஹரிணி, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மேற்கரை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தற்போது விவசாயம் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காட்டு விலங்குகளின் அட்டகாசம் என்பதும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. யானை, சிறுத்தை, காட்டு பன்றிகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் விளைநிலங்களுக்குள் சேதப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறுத்தை புலி நடமாட்டம் என்பது அந்த வடகரை அந்த மேற்கரை அடவிநேனார் வனப்பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகளும் மற்றும் பொதுமக்களும் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வனத்துறையினர் அந்த சிறுத்தையை கண்காணிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் சிறுத்தை புலியில் நடமாட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த அடவிநேனார் பகுதியில் உள்ள அந்த தொழுவத்தில் கட்டி வைக்கப்பட்டுள்ள அடுத்தடுத்து 3 பசுமாடுகளை கொன்றுள்ளது. இந்த நிலையில் அந்த 2 பகுதிகளில், அதாவது சிறுத்தை மேற்கு தொடர்ச்சி அந்த மலை பகுதியிலிருந்து வரக்கூடிய 2 பகுதிகளில் கூண்டுகள் அமைக்கப்பட்டு அந்த வனத்துறையில் அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கு முழு வீச்சில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த கூண்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டியுள்ளனர். அந்த ஆட்டுக்குட்டி சத்தம் கேட்டவுடன் சிறுத்தை புலி என்பது அந்த ஆடை கடிக்க வரும்போது இந்த கூண்டில் சிறுத்தை சிக்கும் என எதிர்பார்க்கின்றனர். ஆனால் நேற்று இரவு கூட அந்த சிறுத்தை என்பது வந்துள்ளது. ஆனால் அந்த கூண்டு பக்கத்தில் செல்லவில்லை. இந்த நிலையில் இரவு பகலாக வனத்துறையினர் அந்த சிறுத்தையை கண்காணிக்கப்பட்டு அந்த சிறுத்தை புலியை பிடித்து கடந்த வனப்பகுதியில் கொண்டு விடுவதற்கு முயற்சி எடுத்து வருகின்றனர். மேலும் தேவைப்பட்டால் மயக்க ஊசி செலுத்தியும் அந்த சிறுத்தை புலியை பிடித்து வனப்பகுதியில் கொண்டு போய் விடுவதற்கான ஆயத்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 24 மணி நேரமும் வனத்துறையினர் அந்த சிறுத்தையை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 2 பகுதியில் அந்த கூண்டுகள் அமைக்கப்பட்டு இந்த விவசாயிகளும் அந்த பொதுமக்களும் சிறுத்தை தென்பட்டால் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் என வனத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தற்போது வறட்சி நிலையில் வருவதால் அந்த தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் இந்த சிறுத்தை புலிகள், காட்டு யானைகள் தொடர்ந்து ஊர் பகுதியில் தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருவது தொடர்ந்து தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் இந்த சிறுத்தை புலி நடமாட்டம் என்பது தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களையும் அச்சுறுத்தி வருகிறது. இந்த சிறுத்தை புலியை பிடிப்பதற்காக இரவு பகல் பாராமல் வனத்துறையினர் தீவிரமாக 2 இடங்களில் கூண்டு வைத்து அந்த சிறுத்தை புலியை கண்டிப்பாக பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஹரிணி, விவரங்களுக்கு நன்றி ராஜன்.